2 டேஸ் பிஃபோர் வந்து 2 கஸ்டமர் வந்து ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும், ஒரு கஸ்டமர் வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌனியும் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. பட் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் பண்ணவங்களுக்கு டார்க் சாக்லேட் போயிடுச்சு. டார்க் சாக்லேட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் போயிடுச்சு. மாற்றி பார்சல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து எனக்கு ட்ரிபிள் சாக்லேட் ரிசீவ் ஆயிடுச்சு சிஸ்டர், எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஜென்யூனாக சொன்னாங்க. நான் வந்து ₹100 மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் பண்ணாங்களே அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிபே நம்பர் கேட்டிருந்தேன். ஏன் சிஸ்டர் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சிஸ்டர் எனக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டார்க் சாக்லேட் ப்ரௌனி டேஸ்ட்டு, ஸோ அதனால தான் நானே வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் ₹100 ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை வேணாம் சிஸ்டர் பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்புறம் மினி பைட்ஸில் ஆர்டர் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரௌனியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதில் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். 2 கஸ்டமர்ஸும் ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரௌனி வேணுன்னா ஸ்க்ரீனை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. பாய்.